வணக்கம். ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம்ன்ற ஒரு பயங்கரமான டங் ட்விஸ்டர் படத்தோட ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நேத்தியெல்லாம் போராடி ஒரு வழியாக நீங்கள் காலையில் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அது என்ன போராட்டம்ன்ற நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். Fantastic Beasts and Where to Find Them. Fantastic Beasts and Where to Find Them. Fantastic Beasts and Where to Find Them படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்தி நிறுத்து. என்னாச்சு? எதுக்குமா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நேத்து எங்களை இப்படிதான் கதை சொன்னாங்க. அப்படியா? ஆமா, அந்த பிவிஆர் வேலை சரியில போய் படம் பார்த்தோமா நேத்தி. அப்ப என்ன ஆச்சு, ஒரு 35 நிமிஷம் படம் ஓடிச்சா, அங்க நின்னுச்சு, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஐயோ, 20 நிமிஷம் இன்டர்வல் விட்டாங்களா, யாரும் எந்த கேள்வியும் கேட்காம போய் பாப்கார்ன், நாச்சோஸ், கோகோ கோலா வாங்கிட்டு வந்து உட்காண்டாங்க காசு கொடுத்து. உட்காந்து 20 நிமிஷம் கழிச்சு படத்தை ஆரம்பிச்சாங்க. சூப்பர் ஆச்சே. அதான் இல்ல, படத்தை திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. 30 நிமிஷம் வேஸ்ட் தானே. திரும்ப பாத்தீங்கன்னா அதே 30 நிமிஷத்துல படம் திரும்பி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஏன் 3D டிவி போட்டாங்களா? நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. சார் நாங்கள் போய் சண்டைலாம் போட்டு படத்தை கேன்சல் பண்ணுங்க, எங்கள் டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு காசு திரும்பி வாங்கிட்டோம். 100 ரூபா நோட்டாவா? ஆமாம். ஸோ நீங்கள் முக்கியமான மேட்டர் தான், நீங்கள் வந்து 100 ரூபா நோட்டு பார்க்கணும், மாற்றணும், 500 ரூபாய் சில்லற மாற்றணும்னா ஆன்லைனில் படத்தை புக் பண்ணிட்டு பியூஆர் வேலை சரிப்பாங்க, படத்தை கேன்சல் பண்ணிட்டு கையில் காசு தராங்க. ஸோ முக்கியமான விஷயம். ஐயோ செம்மையா இருக்கு. நான் பிஏ வந்து ஃபேண்டாஸ்டிக் பீட்ஸ் படத்துக்கு போகிறேன். பீட்ஸ் எல்லாம் இல்ல, அது பீஸ்ட்ஸ். விடுங்க, கதையை கேளுங்க. நியூயார்க் நகரத்துல ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான மிருகத்தால நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. அது ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்றது மேஜிக் தெரிஞ்ச மக்களுக்கு தெரியுது. ஸோ இதனால பொதுமக்களுக்கு மேற்கொண்டு ஆபத்து வந்துடக்கூடாது, இந்த மேஜிக் வேர்ல்டு இருக்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அது கூட அந்த மிருகத்தை பிடிச்சி எப்படியாவது நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் இல்லை அழிச்சிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நியூயார்க்குக்கு ஒரு புது விலங்கு, வித்தியாசமான ஒரு மிருகத்தை வாங்கணும், விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ நியூட் ஸ்கமாண்டர் அங்கே வராரு. அவரோட பொட்டி நிறைய வித்தியாசமான விலங்குகளை வேற எடுத்துட்டு வராரு. ஒரு கடத்துல அதுலேருந்து சில மிருகங்களில் வேற தப்பிச்சு நியூயார்க் நகரத்துக்குள்ள போயிடுது. ஸோ இந்த சூழல்ல அவர் வந்து மாட்டிக்கிறாரு. எப்படி அந்த முதல்ல சொன்ன அந்த அமானுஷ்யமான வித்தியாசமான மிருகத்தை எப்படி அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. படத்தோட ஹீரோ எட்டி ரெட்மைன். ஆக்சுவலாக அவருக்கு இதோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ரோல்லாம் அவர் நடிச்சிட்டாரு. அதனால இந்த படத்தில் அவரோட நடிப்புக்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்கு தேவையான ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு தேவையான பாடி லாங்குவேஜையும் டைலாக் டெலிவரியும் அவர் கரெக்டாக கொண்டு வந்திருந்தார். பட் அவரை விட படம் ஃபுல்லாக அவர் கூடவே கோவால்ஸ்கின்ற கேரக்டரில் வர டான் ஃபாக்லருக்கு தான் நடிக்கிறதுக்கு சரியான ஸ்கோப். அவரோட கேரக்டரும் சூப்பர் கேரக்டர், அதை அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட் ஃபிலிம் கேரக்டர்ஸில் வந்து இந்த ஜேக்கப் கோவால்ஸ்கி அப்படின்ற கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். மேற்கொண்டு கேத்ரின் வாட்டர்ஸ்டோன், ஆலிசன், காலின் ஃபெரல், எஸ்ரா மில்லர்னு எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க. I don't think I'm dreaming. Okay, give it away. I ain't got the brains to make this up. ஏலிஸ்ட் ஹாலிவுட் படங்கள் எல்லாத்துலேயுமே டெக்னிக்கல் விஷயங்கள் செம்மையாக தான் இருக்கும். ஸோ அதை நான் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி ஜே.கே. ரவுலிங்கோடைய எழுத்தை டேவிட் ஏட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லாஸ்ட் 4 ஹாரி பாட்டர் பாகங்களையும் டைரக்ட் பண்ணது டேவிட் ஏட்ஸ் தான். ஸோ 5வது முறையாக ஜே.கே. ரவுலிங்கோட எழுத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டேவிட் ஏட்ஸ். அப்படின்னா இது ஹாரி பாட்டர் பார்ட் 5-ஆ? ஐயோ, அதுவே தப்பு. ஆனால் ஹாரி பாட்டருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வேற கதை, இது வேற கதை. ஹாரி பாட்டர் வேற காலத்தில் நடக்குது, இது வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி வேற ஒரு செஞ்சுரியில் நடக்கிற கதை தான் இது ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ். அப்போ இவங்க 2 பேரும் உறவுக்காரங்க கிடையாதா? எந்த காரங்களும் கிடையாது. பங்காளி அங்காளி எதுவுமே கிடையாது. இது வேற கதை, அது வேற கதை. விஷயத்தை கேளுங்க. ஸோ அட்டகாசமான 3D, அட்டகாசமான கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ரைட்டிங்கில் எமோஷ்னலாக நிறைய கண்டென்ட்டை படத்தில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜேக்கப் கோவால்ஸ்கின்ற கேரக்டருடைய அந்த ட்ராக் வந்து ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. இப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகத்தை காமிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட். யாராலும் இதெல்லாம் பிரச்சனை நடக்குது, நம்ம வேற ஒருத்தர் நினச்சிட்டு இருப்போம், அதில் ஒரு ட்விஸ்ட். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி கடைசியில் ஒரு மேஜராக பெரிய ட்விஸ்ட் ஒன்று கொடுத்து திரைக்கதையெல்லாம் அடுத்தடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டே இருக்காங்க. படத்தோட குறைகள்னு பார்க்கும்போது நிறைய இடங்களை வந்து கிராஃபிக்ஸ் தான் பயங்கரமா டாமினேட் பண்ணுது. கிராஃபிக்ஸுக்கு சப்போர்ட் சும்மா ஒப்புக்கு தான் நடிகர்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. படம் ஆரம்பிச்சு 45 நிமிஷம் கழிச்சு தான் முக்கியமான அந்த கதைக்குள்ளேயே போறாங்க. அதை கூட கொஞ்சம் சீக்கிரமா கதைக்குள்ள போயிருக்கலாம். அதே மாதிரி படம் முடிஞ்ச அப்புறம் எமோஷனலா சில காட்சிகளுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஏன்பா கதையை சொல்லி முடிச்சப்பறம் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். பட் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஜாலி ரைடா இருக்கும். We got a plan, right guys? They need our help. மொத்தத்துல இந்த வீக்கெண்ட் ஒரு ஜாலியான ஃபேமிலி அவுட்டிங்காக இந்த ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்ஸ் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம் படத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆடியோ வீடியோ 3D சிஸ்டம் இருக்கிற தியேட்டர்ல இந்த படத்தை போய் பாருங்க. Time is running out. Mr. Commander.
பேட்டரி கம்மியா இருக்கு இதுல எடுத்துலாமே செல்ஃபில வேணாம். முடியாது செல்ஃபி ரிவ்யூனா செல்ஃபில தான் இருக்கணும் சார் அது ஓப்பனிங் கட் இருக்குல்ல அதெல்லாம் முடியாது எடுக்கணும் சார். எதிர்த்து பேசாதீங்க சார் என்ன சார் சொல்றேன்ல பேட்டரி கம்மியாச்சு சொல்றல என்ன பண்றீங்க என்ன கையில என்ன எடுக்கிறீங்க என்ன இது ஷூ மந்திரக்காளி ஓ மை காட் சார் என்ன சார் இது இவ்வளவு கேவலமா மாத்தி வச்சிருக்கீங்க அழகா தான் இருக்கு இதான் உங்க கிராபிக்ஸா யார் செஞ்சது இத என்ன பண்ணி வச்சிருக்கற நீ வாங்க கார்த்தி எடிட்டர் மேல கை வச்சா கோவம் வரும் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் எப்ப பார்த்தாலும் பின்னாடி நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த எலுமாவை வாயை உடைக்கிறேன் ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க நீ தான்டா அந்த குரங்கு நானா